அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை பொறுத்து தான் நன்மை தீமைகள் உங்களுக்கு எப்படி நடக்குன்னு சொல்ல முடியும். பொதுவாக லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். பாதிப்பு அப்படிங்கிறது நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ திதிசூனியத்திலோ பாதகத்திலோ 6, 8, 12 இடங்களிலோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாதிப்போடு இருக்குது. இந்த அமைப்பில் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த லக்னாதிபதி வீடு கொடுத்தவர் எப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நல்லா இருந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருன்னு வலிமையாக இருந்து சாரம் கொடுத்தவர் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகம் உண்மையிலேயே பலம் வாய்ந்த ஜாதகம். ஏன்னா இந்த 3 கான்செப்ட்லேயும் பார்க்கணும். இடம் கொடுத்தவர் சாரநாதன், லக்னாதிபதி நிலைமை, இந்த 3 நிலைமையும் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் வேறு எந்த சிறப்புகளும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். அதே மாதிரி தான் ராசி அதிபதி. ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கார், சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்கார், ராசி அதிபதி எப்படி இருக்கார், இந்த 3 கேட்டகரியிலையுமே அந்த ராசிநாதன் ஜெயிச்சிட்டார்னா அது மிக பலம் வாய்ந்த அமைப்பு. அதாவது லக்னாதிபதி நல்லா இருக்கார், ராசி அதிபதி நல்லா சூப்பராக இருந்துட்டார்னா அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லான ஜாதகம். எந்த சூழலிலுமே ஜெயித்து வரக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்துக்கு உண்டு. இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் நன்மையா தீமையா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் மிக வலுவாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.